சார், முதல் கேள்வி. இப்ப தமிழக முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து இப்ப டெல்லி பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. ஏன், என்ன நடந்துச்சு சார் டெல்லியில? டெல்லியில என்ன நடந்தது இந்தியாவுக்கே தெரியும். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. 1.5 ட்ரில்லியனுக்கு பிசினஸ் எக்கானமியை உயர்த்தணும் 2035க்குள்ள அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதை சுட்டிக்காட்டி அவருக்கு ஒரு பெரிய பாராட்ட கூட தெரிவிச்சார். மத்த திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிதான் தாவேக ஆட்சியே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது மீண்டும் தாவேக ஆட்சியில இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்ற ஒரு கேள்வி வருது சார். இது எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நான் 56 அப்படிங்கிற நம்பரை வந்து நான் நம்பல சார். டேட்டாஸ் எடுத்து இப்ப என்னால கொடுக்க முடியும் சார். அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ தாராளமா எடுத்து கொடுங்க. 56 லிஸ்ட் பண்ணுங்க. எனக்கு கல்யாணம் நேரம் இல்ல 56 லிஸ்ட் கொடுத்துறேனா? தாவேக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு வந்து குதிரை பேரம் பேசி தாவேக அழைக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்ப நீங்க உங்களுக்கு சக்தியா இருக்க மாட்டீங்களா? செந்தில் பாலாஜி ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அவர் நிறைய முறைகேடு பண்ணாரு, அதனாலதான் அந்த 18 ஹார்ட் டிஸ்கின் தூக்கிட்டாரு சொல்லி உங்க கட்சியை வந்து டிக்ளேர் பண்றீங்க. ஆட்சி அதிகாரம் உங்க கைக்கு போய் இந்த சதி பண்ணி தான் கரண்ட் நிறுத்துறாங்க, வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லலாம். யாராச்சும் நம்புவாங்களா சார்? யூ தமிழ் ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவருடைய தாவேகாவினுடைய கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் கேள்வி. இப்ப தமிழக முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து இப்ப டெல்லி பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த டெல்லி பயணத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்ன நடந்துச்சு சார் டெல்லியில? டெல்லியில என்ன நடந்தது இந்தியாவுக்கே தெரியும். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. அது எப்போதும் வருஷம் வருஷம் நடக்கிறதுதான். என்ன, நம்ம முதலமைச்சர் வந்து இது முதல் ஆண்டு போயிட்டாரு, எல்லா வருஷமும் போவார். ஏன்னா தமிழகத்தோட தேவைகளை, மக்களுடைய தேவைகளை எடுத்து கூறுறதுக்காக அங்க போறோம். பொதுவா திமுக ஆட்சி காலத்துல நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு. பல சமயங்கள போகாமே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்காரங்கிட்ட இடி ரெய்டு வந்தோடனே அடுத்த நிதி ஆயோக் கூட்டத்துல போய் அவங்களுடைய தளபதி வந்து கலந்துகிட்டு மோடியோட காலில் எல்லாம் உழுந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி இதுக்கு நம்ம தளபதி இருக்க மாட்டார். நம்ம தளபதி என்னைக்குமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எல்லா இடத்துலயும் நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுவோம். டெல்லினாலும் சரி, கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடா அது ஒரு பக்கம், ஆனா மக்களுக்கு தேவையை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டோம். அது மத்திய அரசு கேட்டு வாங்கணும். கேட்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம், கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க. என்ன கேட்கணும், எப்படி கேட்கணுங்கிறது இந்த கூட்டத்துல போய் தெளிவா எடுத்து வச்சுட்டு வந்திருக்காரு. நிதி ஆயோக்கோட அந்த துணை தலைவர் கூட இன்னைக்கு பேட்டியில, நான் வந்து விஜய் அவர்களை வந்து டிவியில பாத்திருக்கேன், தியேட்டர்ல பாத்திருக்கேன், நேர்ல இன்னைக்கு தான் பார்த்தேன். அவருடைய அந்த விசனரி எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு அவரே பாராட்டினாரு. கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியனுக்கு பிசினஸ் எக்கானமியை உயர்த்தணும் 2035க்குள்ள அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதை சுட்டிக்காட்டி அவருக்கு ஒரு பெரிய பாராட்ட கூட தெரிவிச்சாரு. சார், கட்சித்தீவு பிரச்சனை வந்து பல வருஷமாவே போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை குறித்து என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னு கேக்குறேன். இல்ல, இத வந்து தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கச்சத்தீவுங்கிறது இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் சம்பந்தப்பட்டது. ஓகே. தங்களுடைய சார்பா ஏதாச்சும் கடிதம் எழுதி கொடுத்திருக்காங்களா, இல்ல ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்களா? வர்றதுக்கு முன்னாடியே அவர் சொன்னது தானே ஏற்கனவே, கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறது. ஆனா அது சட்டப்பூர்வமா நம்ம கையில எதுவும் கிடையாது. அது மத்திய அரசும் இலங்கை அரசும் பேசக்கூடிய ஒரு இல்ல. இப்ப இந்த கச்சத்தீவு வந்து இலங்கை கிட்ட தாரவாத்து கொடுத்தது 1974 காங்கிரஸ் ஆட்சி தான் இன்னைக்கு கொடுத்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த கச்சத்தீவு அவங்க கிட்ட கொடுத்த காரணத்தினாலதான் நம்ம தமிழக மீனவர்கள் வந்து 800க்கும் மேற்பட்ட வந்து இலங்கை கடற்படையில வந்து படுகொலை செய்யப்படுறாங்க சார், சுட்டு கொல்லப்படுறாங்க. இதை வந்து வாங்கினாதான் நம்ம கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியும். அப்படி இருக்கும்போது அது குறித்து என்ன ஆலோசிக்கப்பட்டதுன்னு கேக்குறேன். இல்லங்க, அது சம்பந்தமா இன்னைக்கு பேசுறதுக்கு போகல. இன்னைக்கு பேசுறது நிதி ஆயோகத்துக்கு போடாது. ஆனா கச்சத்தீவு மீட்பதுல தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை முன்னெடுக்க வேண்டியது மத்திய அரசு. நம்ம விளாத்திக்குளத்துல ஒரு 12வது படிக்கிற ஒரு மாணவி வந்து அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட செய்தி நம்ம பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல 2 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை எல்லாம் செய்திகள் எல்லாம் படிச்சுட்டு தானே சார் இருக்காங்க. நீங்க மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க எதுவுமே தவறு நடக்கலன்னு நான் சொல்லல. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல. நீங்க 19 இதுக்கு நிரந்தரமா இதுக்கு தீர்வு கொண்டு வருதுக்கு நீங்க 56 இன்சிடென்ட் சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக நீங்க சொல்லாதீங்க. நீங்க வந்து கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கீங்க, கரெக்டா கேளுங்க சார். டேட்டாஸ் எடுத்து இப்ப என்னால கொடுக்க முடியும் சார். அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ தாராளமா எடுத்து கொடுங்க. 56 லிஸ்ட் பண்ணுங்க. எனக்கு கல்யாணம் நேரம் இருக்கு. ஓகே, நான் பண்றேன். நான் லிஸ்ட் பண்ணிட்டேனா? இல்ல 56 லிஸ்ட் கொடுத்துட்டேனா? தயவு செய்து பண்ணுங்க. தாவேக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்?
நான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க வந்து 30 நாள் ஆட்சிக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. 30 நாள் ஆட்சிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெளியில தெரியாத பல விஷயங்கள் நான் 6 மாசம் கழிச்சு எல்லாம் ஒரு மாசத்துல இவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறது பேசுவாங்க. இந்த 30 நாள்ல தாவேகா ஆட்சிக்கு வந்துதான் இதெல்லாம் நடந்தது, தாவேகா மட்டும்தான் காரணம், எதிர்கட்சி பேசலாம். நீங்க இல்ல அவங்களே இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில கூட இவ்வளவு மின்வெட்டு பிரச்சனை கிடையாது, மக்கள் இந்த அளவுக்கு களத்துல இறங்கி. நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன முழுசா பேச விடுங்க தயவு செய்து. நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன், சரிங்களா? பேசுங்க. 30 நாளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கும், இந்த 30 நாள்ல தாவேகா ஆட்சிக்கு வந்துதான் இவ்வளவும் நடந்தது அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் சொல்லலாம். நீங்க வந்து கேள்விகள் கேட்கும் போது பதில் சொல்றோம்ல, இந்த 30 நாள் ஆட்சியால மட்டும்தான் இது நடந்திருக்கு நீங்க நம்புறீங்களா? இந்த 30 நாள் ஆட்சி மட்டும்தான் இதுக்கு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், இந்த 30 நாள்ல மட்டும் இல்ல, ஏற்கனவே இல்ல கடந்த ஆட்சியிலயும் நடந்திருக்கு, இந்த ஆட்சியில நடந்து கொண்டுதான் இருக்குது. கடந்த ஆட்சி சரியில்லைன்றதுனாலதான் மக்கள் வந்து புதுசா தாவேகா ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியில அதே மாதிரி தவறுகள் நடந்துச்சுன்னா அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? எப்படி மாற்று அரசியல் அவங்க திரும்ப விரும்புவாங்கன்னு நான் கேக்குறேன். 30 நாள்ல பிராக்டிக்கலா என்ன பண்ண முடியும் பாருங்க. ஒரு இடத்துல அமைச்சரவை அமைச்சிருக்காங்க, புதுசா ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சு, எல்லாருமே புதுசு ஆரம்பிச்சு அமைச்சரவை வந்தாச்சு. 70 வருஷமா ஊறி போன ஒரு சிஸ்டம், கிட்டத்தட்ட அங்க உள்ள அதிகாரிகள்ல இருந்து அங்க உள்ள எல்லா மேல இருந்து கீழ்மட்டம் வர 2 கட்சிகளுக்கு பழக்கப்பட்டு அவங்களால் நியமிக்கப்பட்ட எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப அதுல யாரு சரி யாரு தவறு எல்லாத்தையும் எடுக்கணும், ஒரு கணக்கு எடுத்து அதெல்லாம் சஃபில் பண்ணணும். அவங்களெல்லாம் நீக்க முடியாது அரசு அதிகாரிகள், புரியுதா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி விட்டு இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி அதுல யாரெல்லாம் நல்ல ஆட்கள், எந்த அதிகாரிகளை எதுல போடணும், இதெல்லாம் செஞ்சு இந்த 30 நாள்ல பல வேலைகள் வரிசையா நடந்துகிட்டு இருக்கு. கட்சியில இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளே 1-2 பேர் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்களா? அதுக்கு கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு எடுத்திருக்காங்க? கட்சியில உள்ளவங்க நீக்கி இருப்பாங்க. கட்சியில யாரு பண்ணாலும் கட்சி நடவடிக்கை எடுக்குங்க. நான் என்ன சொல்றேன், கட்சியில உள்ள ஆட்களும் எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். எல்லாரையும் வந்து ஒரு அழகு வச்சு அவங்கள அளந்து உள்ள சேர்க்க முடியாது. கட்சியில நிர்வாகிகள் எல்லாரும் வந்துருவாங்க, இருப்பாங்க. தவறு செஞ்சா தூக்கி வெளில போடணும், அவ்வளவுதான். அது யாரா வேணாலும் இருக்கட்டும். தவறு செய்யறவர்களை நம்ம ஊக்குவிக்க கூடாது. ஆனா இவங்க எல்லாம் நல்லவங்களாதான் இருப்பாங்கன்னு நினைச்சு 1 கோடி பேர் 2 கோடி பேரை அளந்து எல்லாம் சேர்க்க முடியாது. வர்றவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன நோக்கத்துக்கு வர்றாங்க? இல்ல சார், நீங்க சொல்றீங்க வரவங்க எல்லாம் வந்து இல்ல வரவங்களெல்லாம் அளக்க முடியாது, நல்லவங்களை மட்டுமே எடுக்க முடியாது நீங்க சொல்றீங்கல்ல. ஆனா வந்து நீங்க கடந்த திமுக ஆட்சி வந்து அவங்க வந்து தீய சக்தி, நாங்க தூய சக்தின்னு சொல்லி தானே சார் நீங்க டிக்ளேர் பண்ணீங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க நல்லவங்க நினைச்சு நம்பிதான் உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. நீங்க அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவங்க, திமுகவுல இருந்து நீக்கப்பட்டவங்க உங்க கட்சியில நீங்க நினைக்கும் போது அப்புறம் எப்படி மக்களுக்கு வந்து புரியும்? நீங்க தனிச்சு நின்று தான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை நீங்க கூட்டணி நினைச்சுக்கிறீங்க, அதே மாதிரி வந்து மத்த கட்சியில இருந்து வரவங்க எல்லாம் கட்சியில நினைச்சுக்கிறீங்க. தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அதோட நோக்கம். தளபதி என்ன சொன்னாரு? நான் ஒரு பைசா திருட மாட்டேன், யாரையும் திருட விட மாட்டேன். அதே மாதிரி மூத்த எங்களுடைய அமைச்சர் ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க? யாராச்சும் இங்க வந்திருக்கோம், நம்மளாம் ஆட்சிக்கு வந்துட்டோம், ஏதாச்சும் எங்கேயாச்சும் நம்ம டெண்டர் எடுக்கலாம் வைக்கலாம் மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அழிச்சிருங்க அப்படின்னாரு. ஆதவர்ஜன் என்ன சொன்னாரு? யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க தலைமை எப்படி இருக்குமோ, எப்போதுமே கோன் எப்படியோ அப்படிதான் எல்லாரும் பின்பற்றுவாங்க. இப்ப நாங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தளபதியும் அந்த டீமும் செய்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லா இடத்துலயும் போய் தவறுகளை சுட்டி காட்டி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத படிப்படியா எல்லாருமே பின்பற்றித்தான் ஆகணும். அதை அவங்க பின்பற்றலைன்னா தூக்கி வெளில போட்டுருவோம் அப்படிங்கறதா தலைமை கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா உள்ள வரும்போது யார் வேணாலும் வரதான் செய்வாங்க. ஓட்டு போடுறது எல்லாரும் தான் ஓட்டு போடுவாங்க, கட்சியில வர்றது எல்லாரும் தான் வருவாங்க. வர்றவங்க ஃபுல்லா தளபதி அவர்களுடைய அப்ரூவோட உள்ள வர்றது கிடையாது. ஃபார்ம் ஃபில் பண்ணா உறுப்பினர் ஆகலாம். அவங்க எவ்வளவு நாள் நல்லா இருக்காங்க, என்னைக்கு தப்பு செய்யறாங்களோ அன்னைக்கு தப்பு செய்யும் போது தூக்கி போடணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத தலைமையே இல்ல சார், நீங்க அதிமுகவை நீங்க சார் அதிமுகவை முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஊழல் சக்தின்னு சொன்னாங்க. ஊழல் சக்தினா எடப்பாடி பழனிசாமி மட்டும் சொல்லல சார், அங்க கூட உள்ள எல்லாருமே தான் சொல்லிருக்காங்க, ஒட்டுமொத்த கட்சி தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு வந்து குதிரை பேரம் பேசி தாவேக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்ப நீங்க ஊழல் சக்தியா இருக்க மாட்டீங்களா? யாரு குதிரை பேரம் பேசினா யாரு சாட்சி? இது வந்து எதிர்கட்சியோட வாய்ஸ். குதிரை பேரம்ங்கிறது அவங்க சொல்றது. யாரு பேசினா
நல்லா கேட்டுக்கோங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக கூட கூட்டணி சேர்றதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனும் இருந்தது. ஆனா தளபதி அவர்கள் பாஜகவோட நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாங்க கூட்டணி போவே மாட்டோம் அப்படின்றாரு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்காவை எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அவங்க 5 சீட் வருவாங்க, 10% வருவாங்கன்னு. அப்பவும் ஆப்ஷன் இருந்தது, போகல. எதிர்கட்சியில இருக்கும்போது சொன்னாங்க இவங்க வந்து அதிமுக கூட சேர்ந்துகிட்டு கூட்டணி அமைச்சரவையில பங்கு பெறுவாங்க, இவர் துணை முதல்வர் ஆவாங்க, என்னெல்லாமோ கூட சொன்னாங்க. அப்பவும் போல. சரி, ஜெயிச்சிட்டோம். 107 சீட்டு வந்தது. வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சேர்ந்து கூட்டணி அமைச்சரவை பண்ணா ஈஸியா பண்ணிருக்கலாம். அப்பவும் நாங்க அந்த ஈஸி ஆப்ஷனை செலக்ட் பண்ணல. அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லாம் சேர்த்து அதனால நாங்க பெரிய ஆளாகிறோம் அப்படி கிடையாது. அப்படி இருக்கணும் அப்படின்னா தளபதி அவர்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன் இருந்தது, எல்லா ஆப்ஷனையும் விட்டுட்டு எது ரொம்ப ஹார்டான ஆப்ஷனோ அதை தான் செலக்ட் பண்ணாரு. இப்ப வர்றவங்க அவங்களா வர்றாங்க. அப்படியே வர்றவங்க எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்துக்கிறது கிடையாது. அது எனக்கு தெரியும் பர்சனலா. யார் யார் வந்து கியூல நின்னாங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அதுலயும் செலக்ட் பண்ணி தான் சேர்த்துக்கிறாங்க. அதனால எந்த குதிரை பேரமும் கிடையாது. குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. 107 சீட்டுங்க. அவங்ககிட்ட 47 சீட்டு இருக்கு. இப்போ அந்த 108 வந்த உடனேயே எடப்பாடிட்ட போய் நீங்க துணை முதலமைச்சரா இருந்துக்கோங்க, நாங்க முதலமைச்சரா இருந்துக்கிறோம்னு ஈஸியா வந்திருப்பாங்க. நாங்க ஏன் ஒரு சீட்டுக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? அவங்க கூட சேரவே கூடாதுன்னு ஒரு ஹார்டான பாதையை தேர்ந்தெடுத்து 4ஆம் தேதி வந்த ரிசல்ட் 10ஆம் தேதி வரை 10ஆம் தேதி தான் ஆட்சி அமைச்சாங்க. ஈஸி ஆப்ஷன் செலக்ட் பண்றதுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆப்ஷன் இருந்தது. ஆனா அவர் செலக்ட் பண்ணல. அதுல இருந்தே அவர் வந்து இந்த மாதிரி குதிரை பேரத்துக்கெல்லாம் என்னைக்குமே விருப்பப்பட்டது இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்களை நோக்கி வர்றவங்களை சேர்த்துக்கலாம். இப்ப தாவேக ஆட்சி அமைந்த அந்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா கொளத்தூரா இருக்கட்டும், திருவற்றியூரா இருக்கட்டும், நிறைய பகுதியெல்லாம் வந்து மின்வெட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மக்கள்லாம் களத்துல இறங்கி போராடுறது நம்மளால பார்க்க முடியுது சார். நேற்று தினம் பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் ஆவடியில் அந்த மக்கள் வந்து மின்வெட்டு பிரச்சனைக்கு சொல்லி இறங்கி போராடிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் தொடர்ந்து வந்து மின்வெட்டு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஏன் திமுக ஆட்சியை விட பார்க்கும்போது தாவேக ஆட்சியில ஏன் மின்வெட்டுக்கு இந்த பிரச்சனை சிக்கல்னு நினைக்கிறீங்க? இல்ல, பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் அப்பதான் சொன்னதான் இப்ப மறுபடியும் சொல்றேன். இந்த 30 நாள்ல டிரான்ஸ்பார்மர் வாங்கி 30 நாள்ல அந்த மின்வெட்டு எல்லாத்தையுமே ஏற்படுத்தி 30 நாள்ல நிலக்கரியை நாங்க தீர்த்து 30 நாள்ல எல்லாத்தையும் காலி பண்ணி 30 நாள்ல அப்படி சொல்லல சார். யாருமே அப்படி சொல்லல. திமுக ஆட்சியில கூட ஓரளவு பரவாயில்ல, கரண்ட் சரியா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா உங்களுடைய ஆட்சியில வந்து இல்லங்க. அதுதான் நான் சொல்றேன். இவ்வளவு நாள் இல்லாத ஏன் இந்த 30 நாள்ல வர்றதுன்னு நானும் திருப்பி கேட்கிறேன். பல்வேறு விதமான அதிகாரம். இப்போ நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க, ஒரே நிமிஷம் சார், நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க. நீங்க அப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னு விரும்புனீங்க. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புனீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, எங்களை போராட விட மாட்டாங்க, எங்களை பொதுக்கூட்டம் நடத்த விட மாட்டாங்க, மக்களை சந்திக்க விட மாட்டாங்க நீங்க சொன்னீங்க. அதை ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆட்சி அதிகாரமே உங்க கையில இருக்கு சார். இப்பயும் நீங்க திமுக குறை சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க இருக்கு? நீங்க செஞ்ச ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ண வேண்டாமா? ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா அதுல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு நார்மலா ஒரு 5 பேருக்குள்ள ஒரு பிசினஸ்னா கூட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். இது 8 கோடி பேர் சம்பந்தப்பட்டது. இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர், அவ்வளவு பெரிய அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இதுல பிரச்சனைகள் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறோம். அதுல உள்ள எவ்வளவு டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்கோம், நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மின்வெட்டுல கூட அவர்கள் சார்பு அதிகாரிகள் எத்தனையோ பேர் அவங்களுக்கு சேர்ந்து செயற்கை மின்வெட்டை ஏற்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம். தொடர்ந்து இதுல உள்ள பிரச்சனைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 30 நாள் தான் இருக்கு. நீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல இதை சொல்லியிருந்தா கூட தாவேகாவோட நிர்வாக திறமை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது நிர்வாகத்துல உள்ள ஓட்டைகளே அடைச்சுக்கிட்டு இருக்கோம். இது கூடி சீக்கிரம் சரியாகும். ஆனா ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு பிரச்சனையும் 30 நாள்ல வந்து 30 நாள்ல தான் தாவேகாவால தான் இவ்வளவு நடந்ததுன்னு விமர்சனம் வெளியில இருந்து பண்றீங்கல்ல, தயவு செய்து அந்த விமர்சனத்தை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற விமர்சனம் தான் எங்களை வேகமா ஓட வைக்கும். ஏன் அப்படின்னா 30 நாள்ல தாவேகா இவ்வளவு செஞ்சிருச்சுன்னு நீங்க நம்ப வைக்கிறீங்க பாத்தீங்களா, போய் பிரச்சாரம் பண்ணி. அந்த நிர்வாகத்துல இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு, அதை அடைக்க இந்த அரசு முயற்சி பண்றாங்கிறத மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல இந்த எதிர்கட்சி. இதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி அதிகாரம் உங்க கைக்கு போய் இன்னமும் சதி பண்ணிதான் கரண்ட் நிறுத்துறாங்க, வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்ல யாராச்சும் நம்புவாங்களா சார்? நல்ல ஜி பூம்பா போட முடியும் நீங்க நம்புறீங்கன்னா மக்களும் நம்புவாங்க. நீங்க இந்த கதை கட்டுவதை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். திமுக கார மாதிரி பேசக்கூடாது. 30 நாள்ல அரசு நிர்வாகத்துல எத்தனையோ ஓட்டைகளை அடைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை அதுதான்.
இந்த ஓட்டை அடைக்கிறது ஒவ்வொரு செந்தில் பாலாஜி ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அவர் நிறைய முறைகேடு பண்ணாரு, அதனாலதான் அந்த 18 ஹார்ட் டிஸ்கின் தூக்கிட்டாரு சொல்லி உங்க கட்சியில வந்து டிக்ளேர் பண்றீங்க. எல்லாத்துக்குமே திமுக தான் சதி பண்ணுச்சு, திமுக தான் பண்ணுது சொல்லி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பயும் சொன்னா மக்கள் நம்புவாங்களா சார்? அதிகாரம் உங்க கையில இருக்கும்போது ஒரு 50-60 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, உள்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது, IAS IPS எல்லாருமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்போது உங்களை மீறி யார் என்ன பண்ண முடியும்? அப்படியே உங்களுடைய ஆட்சியில உங்களை மீறி ஒருத்தவங்க உள்ள பண்றாங்கன்னா அப்ப உங்களுக்கு ஆட்சி நடந்து தெரியலையா? கேள்வி கேளுங்க, பதில் சொல்ல கேப் கொடுத்தாதான் நான் பதில் சொல்லுங்க சார், தாராளமா சொல்லுங்க. நீங்க எங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்களே, ஏதோ போட்டிக்கு கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க. அப்படி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். இல்ல சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இந்த 30 நாள்ல கிட்டத்தட்ட 50 வருஷம் ஸ்ட்ரக்சருங்க. நீங்க எவ்வளவு பேசினாலும் உண்மை இதுதான். இதைத்தான் நம்ம திருப்பி சொல்ல முடியும். 50 வருஷம் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள எத்தனை பேர் எவ்வளவு ரெக்கமெண்டேஷன்ல எந்த கட்சிக்காரன் இல்ல எல்லா அதிகாரிகள் யாரு சப்போர்ட்டரா இருந்தவங்க எல்லாருமே உள்ள இருப்பாங்க. இவ்வளவு நாள் திருடிக்கிட்டே இருந்த ஒரு கூட்டமும் அதுல இருக்கும். அதுல ஒரு நம்ம வந்து இப்ப எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் எதிர்வினை ஆக்கதான் செய்வாங்க. இந்த எதிர்வினையும் சரியாகும் தான் நான் சொல்றோம். இப்ப பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்லல. இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம 30 நாள்ல சரி பண்ண முடியாது. ஆனா சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் இத வந்து நீங்க கேம்பெயின் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா, நாங்க ஆட்சிக்கு வந்தா சரி பண்றோம், திமுக சரியில்லைன்னு சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனா இப்ப வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இது எதுவுமே சரி கிடையாது, நாங்க சரி பண்றது எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடை இருக்குன்னு சொல்லி தான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இங்க எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் வலிச்சு வச்சிருக்காங்க, சோ எங்களுக்கு டைம் கொடுங்க. 10 லட்சம் கோடி கடை இருக்குன்னு சொல்லி தானே சார் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க நீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க கேட்டா எப்படி சார் இது? நீங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் டக்குன்னு ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரிக்குள்ள வந்துட்டு வெளில போனா எல்லாம் சரியாயிருமா? அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்ல? அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். பிராக்டிகலா பேசுறது தேவையில்ல. ஒரு கேன்சர் பேஷண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ள போய் வெளில வந்தா சரியாயிருமா? அந்த ஆஸ்பத்திரி வந்து வெரி ஸ்பெஷலிஸ்ட், அந்த இடத்துல போனீங்கனாலே கேன்சர் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட காரணம் அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகும். அந்த ட்ரீட்மெண்ட் இப்ப கொடுத்துக்கிட்டு, அதனால தவறுகள்லாம் எங்கேயுமே நடக்கலன்னா நான் உங்கள்கிட்ட சப்பக்கட்டெல்லாம் கட்ட மாட்டேன். எல்லா இடத்துலயும் தவறு நடக்குது, எல்லா இடத்துலயுமே அந்த ஓட்டைகள் இருக்கு, அதை அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அத இன்னும் நீங்க இதோட முழுமையான இது எப்ப தெரியும் அப்படின்னா, அது சட்ட ஒழுங்கு பிரச்சனைனாலும் சரி, இல்ல மின்சார கட்டலனாலும் சரி, எல்லாமே இன்னும் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற தவறுகள்ல இருந்து பயங்கரமா அது கம்மியா இருக்கும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஜிபோபா போட்டு சரியாக முடியும் நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அப்படி எல்லாம் சரி பண்ண முடியாதுங்கிறதா பிராக்டிக்கல். 30 நாள்ல என்ன முடியுமோ அதை பண்றாங்க. வெளியில எல்லாருக்குமே தெரியும். எல்லா அமைச்சர்களும் எல்லா இடத்துலயும் டெண்டர் பல இடத்துல கேன்சல் பண்ணிருக்காங்க. பல இடத்துல லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பல இடத்துல அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல காவல்துறை அதிகாரிகளே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து கேஸ் சரியா எடுக்கல அப்படின்னு. எந்த இடத்துலயும் தவறு நடக்கவில்லைன்னு நான் சொல்லல. தவறுகள் குறைய தொடங்கி இருக்கிறதா. இப்ப எல்லா அதிகாரிக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. 30 நாள்ல கண்டிப்பா ஜிபூம்பா போட முடியாது. நாங்க சொன்னோம் போதைப் பொருள் நடமாட்டமும் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு, எல்லா குற்றங்களும் அதிகரிக்கிறதுக்கு போதைப் பொருள் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி பார்க்கப்படுது. போதைப் பொருளை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. போதைப் பொருள் இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வீக்லயே 3 வாரம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு கிட்டத்தட்ட 1270 பேரை கைது பண்ணாங்க. ஸ்பெஷல் டீம் போட்டு. ஆனாலும் போதைப் பொருள் வந்து பழக்கம் அதிகமாயிட்டு தானே சார் இருக்கு. 30 நாள்ல நாங்களே விளைவிச்சு நாங்களே விற்க சொல்றோமா? நான் சொல்றது நீங்க சொல்ற எதுவுமே நடக்கலன்னு நான் சொல்லல. 30 நாள்ல விளைவிச்சு நாங்களே விற்க சொல்றோமா? எவ்வளவு நாள்? 6 மாசம் வரைக்கும் உங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாது, எதுவுமே கேட்க கூடாது, நீங்க எல்லாமே கத்துக்கிட்டு நீங்க பண்ணுவீங்க, அதுக்கு வெயிட் பண்ணணும். இல்ல நான் சொல்லவே இல்லை அப்படிலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், தயவு செய்து கேள்வி கேளுங்க, நீங்க கேட்க அது எங்களுக்கு தூண்டுதலா இருக்கும் அப்படின்னு. நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துலதான் வெளியில தெரியும் உள்ள என்ன பண்ணிருக்காங்க, இதோட ரிசல்ட் என்னன்னு. அத நீங்க திட்டலாம், நீங்க கோவப்படலாம், நீங்க கேள்வி கேட்கலாம், நீ அப்படி சொன்னிய இப்படி சொன்னிய. நாங்க என்ன செய்யணும்? ஆமா சொன்னோம் அப்படின்னு நீங்க சொல்றத அமைதியா உள்வாங்கிட்டு, ஏன்னா ஓட்டு போட்டாங்க, நம்ம தான் சொல்லியிருக்கோம், அதனாலதான் ஓட்டு போட்டாங்க. அப்ப அதை அமைதியா உள்வாங்கிக்கிட்டு
அவங்களுக்கு தேவையான நடவடிக்கையை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமே தவிர நம்ம பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லுங்க, நான் எதுவுமே நடக்கல அந்த ஆர்குமெண்ட்குள்ளேயே போல. ஆனா அந்த புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்லோவா. இது எண்ட் எப்போ கொடுப்பீங்க? எண்ட் எப்போ? எல்லாருமே நினைக்கிற ஒரே விஷயம், எப்ப இதெல்லாம் நிறுத்தப்படும் எல்லா குற்றங்களும் எல்லாமே. அதாவது நீங்க சொல்லலாம் இந்தியாவிலேயே அப்ப எந்த மாநிலத்தில் நடக்கலையா அப்படின்லாம் திமுக ஆட்சி சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் சொல்லுவீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் பேசவே மாட்டேன். தவறு எப்பவுமே நாளைக்கு எனக்கும் ஆசை இன்னைக்கே நிற்கணும்னு, எனக்கும் ஆசை இன்னைக்கே தமிழ்நாடு ஃபுல்லா சரியாகணும்னு. இது டுவர்ட்ஸ் அதை நோக்கிதான் போகும். எனக்கு தெரிஞ்சு வெளியில நம்ம எப்போ உணர ஆரம்பிப்போம் அப்படின்னா ஒரு 6 மாசம் கழிச்சு பரவாயில்லப்பா ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்பவுமே முடிஞ்சிருக்குமா அப்படின்னா இது எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டியது. அரசாங்கம் ஒரு சைடு போர்ஸா எடுத்துக்கிட்டு வரணும், மக்களும் ஒரு சைடு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டே வரணும். ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம உணர ஆரம்பிப்போம், பரவாயில்ல இவங்க ஏதோ பண்ணிடுறாங்கப்பா, பண்றாங்க, அவங்க சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, நமக்கு கண்கூடமா வெளியில தெரியுது அப்படின்னு. இப்போ அதை யார் உணர ஆரம்பிச்சிருக்கானா பெரிய லெவல்ல கான்ட்ராக்டர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க என்னங்க உள்ள போனா காசு வாங்க மாட்டேங்காங்க, லஞ்சம் கிடையாதுன்றாங்க, உடனே அப்ரூவ் ஆகுது. பிரைவேட் ஸ்கூல்ல ரினிவல் எல்லாம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்லயே பக்கத்துல உள்ள ஸ்கூல்காரு என்னங்க ரினிவலுக்கு நார்மலா 5 லட்சம் 10 லட்சம் கேட்பாங்க, இந்த தடவை கரெக்டா டாக்குமெண்ட் இருக்கா, நீங்க சொன்னது கரெக்டா இருந்தா ரினிவல் ஆயிரும்ன்றாங்க அப்படின்னு. அப்போ மேல்மட்டத்துல இப்ப அது மாற ஆரம்பிக்கும் போது படிப்படியா எல்லாமே மாறும். கண்டிப்பா நிறைய இடங்கள்ல தாவேக்காவ நிர்வாகிகள் கூட லஞ்சம் வாங்குறாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. செங்கல் சொல்லி அந்த ஊழியர்கள்ட்ட 1 லட்ச ரூபாய் பணம் கேட்டு மாட்டினதாக அந்த ஊழியர்களே போராட்டம் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு கட்சி விட்டு நீக்கிருந்தீங்க. அது மாதிரியே குற்றங்களையும் பார்க்க முடியுதுல. யாருமே குற்றவாளின்னு தெரிஞ்சு யாரும் சேர்ப்பாங்களா? இருக்கிறவங்கள தப்பு பண்ணா தூக்கி போட சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் அதை பத்தி நான் யோசிக்கப்பட கூட கிடையாது. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொன்னாங்க, நீ எந்த பதவியில இருந்தாலும் சரி தப்பு பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அழிச்சிரு, அதை மீறி பண்ணனா தூக்கி வெளில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நடவடிக்கைங்கிறது இப்படித்தான் இருக்க முடியும். நம்ம போய் ஒருத்தரை மெனக்கிட்டு இவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு என்ன தெரியும்? அவன் நடவடிக்கையை பொறுத்ததான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆட்சி நீங்க சொல்ற நீங்க விருப்பப்படுறீங்களா இப்படி இருக்கணும், நீங்க இதெல்லாம் நடக்கும்னு சொன்னீங்களே, ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆதங்கம். நீங்க மாறும்னு சொன்னீங்க, உங்களை நாங்க நம்பிட்டோம், இன்னும் மாறலையே அப்படிங்கிறது. இந்த இது உங்களுக்கு எப்ப தெரிய வரும்னா அடுத்த 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துல கண்டிப்பா தெரிய வரும். கண்டிப்பா ஜீபூம்பா சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு கூட இந்த நிலை மாறாம இது இப்படியே இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? கற்பனையான கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் மாறும் நான் நம்புறேன். ஏன்னா மாற்றத்தை நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார், உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி சார்.